கேமிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த எல்லா கேம்ஸுமே வித்தியாசமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஆர்ட் ஸ்டைல்ஸ். எல்லா கேம்ஸ்லையுமே வித்தியாசமான ஆர்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். அண்ட் அதை நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அப்படி சில முக்கியமான ஆர்ட் ஸ்டைல்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான இல்லை மெயினாக நிறையா யூஸ் பண்ணப்படுற ஆர்ட் ஸ்டைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அபவுட் வீடியோ கேம் ஆர்ட் ஸ்டைல்ஸ். ஹலோ ப்ரோஸ், திஸ் இஸ் லிட்ச். ஸ்டார்டிங் வித் நம்பர் 1, பிக்சல் ஆர்ட் ஆர் earliest கேம் ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாமா? பிகாஸ் அப்போ இருந்த டெக்னாலஜி, அப்போ இருந்த கம்ப்யூட்டர்ஸால் மேக்ஸிமம் 32 to 64 பிக்சல்ஸ் தான் வந்து ரெண்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் அதுதான் யூஸ் பண்ணாங்க. பட் டெக்னாலஜி டெவலப் ஆக பிக்சல் ஆர்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துச்சு. இன்ஃபேக்ட் பிக்சல் ஆர்ட் அப்படின்ற டேர்மே வந்து இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கேம்ஸ் ஃபஸ்ட்டு வர டைமில் எல்லாருமே வந்து பிக்சல் ஆர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ உள்ள கம்ப்யூட்டர்ஸ் அப்படி. பட் இப்போது கரண்ட்டாக பிக்சல் ஆர்ட் வந்து லிட்ரலி ஒரு ஆர்ட் ஸ்டைல் தான். ஒரு கிளாசிக்கல் ஓல்டு ரெட்ரோ அஸ்தட்டிக் ஃபீல் அண்ட் லுக்குக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் ஆர்ட் அவ்வளோவா தெரியாதவங்களும் பிக்சல் ஆர்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பிக்சல் ஆர்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டைல்ஸோட ஈஸி பண்ணுறதுக்கும் சரி கற்றுக்கிறதுக்கும் சரி. அண்ட் இந்த பிக்சல் ஆர்ட் நிறையா 3D கேம்ஸ்லேயே வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரு பாப்புலரான எக்ஸாம்பிள் மைன்கிராஃப்ட். அண்ட் 2D கேம்ஸை சொல்லவே வேணாம், நம்ம பார்க்குற நிறையா வந்து பிக்சல் ஆர்ட்டில் இருக்கும். அதில் சில பாப்புலரானது வந்து அவுல் பாய், ஸ்டார்டூ வேலி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நம்பர் 2ல் இருக்கிறது ஷெல் ஷேடட் ஆர் டூன் ஷேடட். இந்த ஆர்ட் ஸ்டைலில் வந்து கேரக்டர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்விரான்மெண்ட்ஸை சுற்றி ஒரு டார்க் பிளாக் அவுட்லைன் வந்து வரையப்பட்டிருக்கும். இது எதுக்குன்னா ஒரு எக்ஸாஜரேட்டட் கார்ட்டூன் லுக் அண்ட் இல்லைனா ஆனிமே லுக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாமே. இந்த மாதிரி ஆர்ட் ஸ்டைலில் நம்ம மோஸ்ட்லி ஆனிமே கேம்ஸ், மங்கா கேம்ஸ், கார்ட்டூன் கேம்ஸில் வந்து நம்ம மோஸ்ட்டாக பார்க்கலாம். அதை தவிர்த்து கேம்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு கேம் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா. அந்த கேம்லையுமே வந்து இந்த ஆர்ட் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக இப்போ இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. அண்ட் எனக்கும் பர்சனலாக ஒரு பிடிச்ச ஆர்ட் ஸ்டைல் வந்து இந்த ஷெல் ஷேடட் ஆர்ட் ஸ்டைல். ஏன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்ல. அண்ட் அந்த கேரக்டர்ஸ் சுற்றி ஒரு அவுட்லைன் இருக்கும் போது நம்ம ஒரு கார்ட்டூனாக விளாடுற மாதிரியான ஒரு ஃபீல் தரும். ஸோ திஸ் ஆர்ட் ஸ்டைல் இஸ் பியூர்லி ஃபார் லுக் அண்ட் ஃபீல் ஆர் அட்டென்ஷன் கெயின் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட் ட்ரான் ஆர்ட் ஸ்டைல். பேரில் இருக்க மாதிரியே இந்த கேமில் வர எல்லா ஆசட்ஸ், கேரக்டர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், என்வரான்மெண்ட்ஸ் எல்லாமே கையால் வரையப்பட்டது. பட் டிஜிட்டலி பேப்பர் பெனில் வரைஞ்சி அதை ஸ்கேன் பண்ணி கேமில் போட்ட மாதிரியான கேம்ஸும் நிறையா இருக்குது. பட் நம்ம ஹேண்ட் ட்ரான் ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட்டாக டிஜிட்டலாக வரையப்பட்ட கேம்ஸ் பற்றி தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ஆர்ட் ஸ்டைல். பிகாஸ் இது கையால் வரையப்படுறதுனால எல்லா ஆசட்ஸுமே வந்து யூனிக்காக இருக்கும் அண்ட் டைம் எடுக்கும். இந்த ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி வர கேம்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் எனக்கு 2Dலேயே பிடிச்ச ஆர்ட் ஸ்டைல் வந்து இந்த ஹேண்ட் ஆர்ட் ஸ்டைல் தான். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லா இமேஜஸுமே யூனிக்காக இருக்கனால அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான லுக் தரும். ஸோ அதனாலே இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து பியூர்லி ஃபார் லுக் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஆர்ட் ஸ்டைலை வச்சு வந்த சில பாப்புலரான கேம்ஸ் வந்து ஓரி, ஆல் ஆன் நைட், இதெல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச கேம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது மோனோக்ரோமேட்டிக் ஆர்ட் ஸ்டைல். இந்த ஸ்டைலில் ரெண்டே கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று டார்க் கலர், இன்னொன்று லைட் கலர். இல்லைனா ஒரு கலர் எடுத்துகிட்டு அந்த கலரில் உள்ள ஷேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இது யூஸ்வலாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த ஆர்ட் ஸ்டைலில் வந்து சில பாப்புலரான கேம்ஸ் வந்து லிம்போ, இன்சைட், இந்த மாதிரியான கேம்ஸ்லாம். இது மோஸ்ட்டாக 2D கேம்ஸில் பார்ப்போம். 3Dயில் அவ்வளோவா பிளாக் அண்ட் ஒயிட் கேம்ஸ் வந்ததில்லை. பட் 2Dயில் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்ட் ஸ்டைல் வந்து ரொம்பவே பாப்புலரான ஆர்ட் ஸ்டைல் அண்ட் நிறையா கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஆர்ட் ஸ்டைல். உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லோபாலி ஆர்ட் ஸ்டைல் ஆர் சிம்பிளிஸ்டிக் 3D கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாமே. இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து ஒரு கார்ட்டூன் லுக் வந்து தரும். இதில் உள்ள எல்லா மாடல்ஸுமே வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஒரு அன்ஃபினிஷ்டு லுக், இல்லை ஒரு மினிமலிஸ்டிக் ஒரு லுக்கு தரும். ஓகேங்களா, அது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ லோ பாலி மாடல்ஸ் வந்து பேரில் இருக்க மாதிரியே லெஸ் பாலிகான் இருக்கும். பாலிகான்ஸ்னால் ஒரு 3D மாடலில் உள்ள ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாமே. ஸோ மோர் த நம்பர் ஆஃப் பாலிகான்ஸ் மோர் த மெமரி இட் டேக்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ பாலிகான் ஒரு மாடலில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மெமரி அதை எடுத்துக்கும் ரெண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து மாடல்ஸை வந்து கம்மியான பாலிகான்ஸ் இருக்கனால ஈஸியாக வந்து ரெண்டர் பண்ணிடலாம் கம்மியான மெமரிலேயே. ஸோ ஹை கிராஃபிக்ஸ் ரெண்டர் பண்ண முடியாத டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ் வந்து இந்த லோ பாலி ஆர்ட் ஸ்டைலை வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து எல்லா பீஸ்லேயுமே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெவலப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். அவங்க பிசிக்கும் ஏற்ற மாதிரியான ஆர்ட் ஸ்டைலாக இருக்கும். லோ பாலி ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்த கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்த சிஃபு, அது ரொம்பவே பாப்புலர். அண்ட் இதோட சப் கேட்டகரியில் நம்ம ஃபார்ட்நைட் மாதிரியான கேம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்ட் ஸ்டைல் ரியலிசம். பேரில் இருக்க மாதிரியே ஒரு ரியலிஸ்டிக் லுக் அச்சீவ் பண்ணுறது தான் இந்த ஆர்ட் ஸ்டைலோட வேலை. அஃப்கோர்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக ரியலிசம் கிடையாது. கம்ப்ளீட் ரியலிசமாக நம்ம ஃபோட்டோ ரியலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ ரியலிசம் யூஸ் பண்ண கேம் வந்து இன்னும் வரைக்கும் வரலை. ஃபோட்டோ ரியலிசம் யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் வந்திருக்கு, வீடியோஸ் வந்திருக்கு, தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அதை யூஸ் பண்ண மாதிரியான கேம்ஸ் வரல. அதோட டெக்னாலஜி வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக ஃபோட்டோ ரியலிசமாக இருக்க ஒரு கேம் வந்து பார்ப்போம். ஃபோட்டோ ரியலிசம்னா ஒன்றும் இல்லை, ரியல் வீடியோ எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதிலே ஒரு கேம் வந்து எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஃபோட்டோ ரியலிசம் அப்படின்னு
அப்படி நம்ம சொல்லுவோம். பட் இந்த கேட்டகரியில் நம்ம ஸ்டில் ரியலிசம் ஏன் கூப்பிட்றோன்னா, இதோட ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்சஸாக இருக்கட்டும், எல்லாமே க்ளோஸ் டு லைஃபாக இருக்கும். அதனால் நம்ம இது வந்து ரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியலிசம் அதனால் ஹை கிராஃபிக்ஸ் மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்ட் ஸ்டைலை மோஸ்ட்லி AAA ஸ்டுடியோஸ் தான் வந்து பண்ணுவாங்க. இண்டி கேம் டெவலப்பர்ஸ் இந்த ரியலிசம் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் ரியலிசம்னா அதில் வந்து மாடல்ஸ் மட்டும் இல்லை, அதில் இருக்க சவுண்டு, வாய்ஸ் ஆக்டர்ஸ், மியூசிக்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு சின்ன டீம் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரியலிசம் ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ண கேம்ஸ் வந்து மோஸ்ட்டாக இல்லை 99% வந்து AAA ஸ்டுடியோஸ் இல்லை ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வந்து பில்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான கேம்ஸ். அண்ட் இந்த ரியலிசம் வந்து க்ளோஸ் டு லைஃபாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஆர்ட் ஸ்டைல் ஃபேண்டசி ரியலிசம். இது லாஸ்ட் ஆர்ட் ஸ்டைலோட சிமிலர் தான். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி வர கேம்ஸ் வந்து ஒன்று வேறு பிளானெட்டில் நடக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை மேஜிக்கல் ஐட்டம்ஸ் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான கேம்ஸாக இருக்கலாம், இல்லை ஏலியன்ஸ், மான்ஸ்டர்ஸ், இல்லை சைஃபை, சைபர் பங்க் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் ரியல் லைஃப்பில் நடக்க முடியாதது வந்து நடக்குதுன்னா அது வந்து ஃபேண்டசி ரியலிசம் கேட்டகிரிக்குள்ளே நம்ம வந்து போட்டுடலாம். இந்த இதுக்கும் போன கேட்டகரிக்கும் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால், அது வந்து க்ளோஸ் டு லைஃபாக இருக்கும், இது ரியல் லைஃபுக்கு சுத்தமாக எடுக்கவே எடுக்காது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே வந்து சேம் ரியலிசம் கான்செப்ட் தான். அண்ட் அகெயின் இந்த ஆர்ட் ஸ்டைலுமே வந்து மோஸ்ட்டாக AAA ஸ்டுடியோஸ் தான் வந்து எடுத்து பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேட்டகரிக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ வர எல்லா ஹாக்வர்ட்ஸ் லெகசியிலேருந்து நம்ம என்ன கேம்ஸ் எடுத்தாலுமே வந்து அது வந்து ஃபேண்டசி ரியலிசம் ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் ஆர்ட் ஸ்டைல்ஸ் ஆர் நிறைய கேம்ஸ் யூஸ் பண்ணுற ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இருக்க ஒரு ஆர்ட் ஸ்டைலுக்குமே வந்து நிறையா சப் கேட்டகரிஸ் அண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தனித்தனி ஸ்டூடியோஸாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிக் ஆர்ட் ஸ்டைல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிசாஃப்ட் எடுத்துட்டோம்னா அவங்களோட கேம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆர்ட் ஸ்டைல் இருக்கும். ஆக்டிவேஷன் எடுத்துக்கிட்டால் அவங்களோட கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ் எல்லாமே ஒரு ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ராக் ஸ்டார் கேம்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட GTA, ரெட் டெட் இதெல்லாமே வந்து ஒரு ஆர்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கும். அவங்களோட ராக்டால் ஃபிசிக்ஸ், அவங்களோட மாடல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கும். அது மாதிரி டெல்டேல் கேம்ஸ் அவங்களோட டூன் ஷேடட் 3D மாடல்ஸ் எல்லாமே எல்லா கேம்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடியோஸ்க்குமே வந்து ஒரு யூனிக் ஆர்ட் ஸ்டைல் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டி கேம் டெவலப்பர் சைடில் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து 2-3 ஆர்ட் ஸ்டைலை கம்பைன் பண்ணி ஒரு புது ஆர்ட் ஸ்டைல் உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோ பாலி கேம்ஸில் ஹேண்ட் பெயிண்டட் டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை லோ பாலி கேம்ஸில் பிக்சல் ஆர்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி 2-3 ஆர்ட் ஸ்டைலை கம்பைன் பண்ணி ஒரு புது ஆர்ட் ஸ்டைல் வந்து உருவாக்கி அதில் கேம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்ட் ஸ்டைலுக்கு ஒரு எண்டே கிடையாதுங்க. ஏகப்பட்ட ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. வருஷம் நிறைய ஆர்ட் ஸ்டைல் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணாத ஏகப்பட்ட ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. லைக் க்ளே மோஷன், வெக்டர் ஆர்ட், ஃப்ளாட் ஷேடட் கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. அண்ட் வருஷம் நிறைய ஆர்ட் ஸ்டைல் வந்துக்கிட்டே தான் இருக்க போது. யாருக்கு தெரியும், நீங்களே கூட ஒரு ஆர்ட் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்ட் ஸ்டைல் பற்றி ரொம்ப நாளாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு அப்படியே லைக்கும் போட்டுட்ருங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ மீ ஆன் Instagram @ZLITCH_off. நான் இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றி இல்லை தப்பாக டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன், அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, stay devd.